கொடுப்பதற்காக தரப்பட்ட ஆவணங்களில் ஆதார் அட்டை என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை தேர்தல் ஆணையம். உங்கள் அனைவர் கையிலும் ஆதார் அட்டை இருக்கும். அந்த ஆதார் அட்டை எங்கு போனாலும் அதுதான் கேட்பார்கள். விமான நிலையத்தில் நுழைந்தால் அதுதான், ரயில் டிக்கெட் வாங்கினால் அதுதான், வங்கியிலே கணக்கு தொடங்கினால் அதுதான். ஒரு அரசாங்கம் நலத்திட்ட உதவிகளை நேரடியாக உங்களுக்கு தருகிறது என்றால் ஆதார் அட்டை தான். ஆனால் அந்த ஆதார் அட்டையை நாங்கள் ஆதாரமாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்று தேர்தல் ஆணையம் சொல்லி, அப்படி என்றால் இந்த அட்டை எதற்காக, இது எங்களுக்கு தேவையில்லை என்ற கட்டத்திற்கு வந்தபோது உச்சநீதிமன்றத்தினுடைய தலையீட்டின் காரணமாக இப்போது ஆதார் அட்டை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லியிருக்கிறார். நான் உங்களுக்கு யாரையும் சந்தேகப்பட்டு சொல்லவில்லை, இவர்கள் இப்படித்தான் நடந்து கொள்வார்கள் என்று சொல்லவில்லை. தமிழ்நாட்டில் இன்றைக்கு வடமாநிலத்தை சார்ந்த தொழிலாளர்கள் லட்சக்கணக்கில் குடியேறியிருக்கிறார்கள். எத்தனை லட்சம் என்று நான் இங்கே சொல்ல போவது இல்லை, அது தேவையும் இல்லை. லட்சக்கணக்கில் குடியேறியிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் இங்கே வாக்காளர்களாக சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் அதற்கான சில வழிமுறைகள் இருக்கின்றன. இப்போது நமக்கு இருக்கிற கடமை, இங்கே நம்முடைய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர் சொன்னதை போல, முதலில் நம்முடைய வாக்குகள் அதில் இடம்பெற்றாக வேண்டும். இரண்டாவதாக தகுதி இல்லாதவர்கள் இடம்பெறாமல் தடுக்க வேண்டும். இந்த ரெண்டு பொறுப்பும் நமக்கு முன்னால் இருக்கிறது. BLA 2 என்று நாம் நியமித்திருக்கிற அந்த தோழர்கள் இப்போது வீடு வீடாக செல்கிறார்கள். இப்போது BLO என்று ஒரு அதிகாரி என்ற பெயரில் ஒருவர் வருகிறார். அதிகாரி என்ற அந்தஸ்தோடு ஒருவர் வருவார், பூத் லெவல் ஆபீசர். அதை நியமித்தது தேர்தல் ஆணையம். அவர்கள் தான் வந்து உங்கள் வீட்டிலே ஒரு படிவத்தை தருவார்கள், எனுமரேஷன் ஃபார்ம் என்றார்கள். அந்த படிவத்தை நீங்கள் நிறைவு செய்து தர வேண்டும். அதுல ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் உங்கள் பெயர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாது. உங்களுக்கு எல்லா தகுதிகளும் இருக்கும், ஆனால் எதையாவது காரணம் காட்டி பதிவு செய்யாமல் போனால் என்ன நடக்கும் என்றால், இப்போது அவர்கள் கடந்த 6-7 தினங்களாக மேற்கொண்டிருக்கிற இந்த கடமை டிசம்பர் 4 வரை தொடரும். டிசம்பர் 9ஆம் தேதி ஒரு வரைவு பட்டியல் வெளியிடப்படும். அதுல ஏதாவது இவர் பெயர் விடுபட்டு இருக்கிறது, இவர் பெயர் தவறாக இருக்கிறது என்று கண்டுணர்ந்தால் மீண்டும் அதை விண்ணப்பித்து அது ஜனவரி 4 வரை பரிசீலிக்கப்படும். மறுபடியும் அதற்கு பின்னால் பட்டியல் வெளியிடப்படும் என்கிற போது யாருடைய கடமை முக்கியமாகிறது? BLO என்று சொல்லுகிறவர் முதலில் எல்லா வீட்டுக்கும் வர வேண்டும். வருகிறாரா இல்லையா உறுதி செய்ய வேண்டும். யார் செய்வது? நீங்கள் வேலைக்கு சென்று விடுவீர்கள், வீட்டில் யாரும் இருக்க மாட்டார்கள், வயதானவர்கள் விவரம் தெரியாதவர்கள் இருப்பார்கள். அப்படிப்பட்ட சூழலில் தான் BLA 2 என்று திராவிட முன்னேற்ற கழகத்தால் நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த தோழர்கள் தோழியர்கள் உங்கள் வீட்டுக்கு வருகிற போது உங்களுடைய விவரங்களை அவர்களிடம் கொடுங்கள். உங்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவதற்கான கடமையினை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கையினை நான் தருகின்றேன். இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் இந்த SIR தொடர்பாக வழக்கு தொடுக்கப்பட்டு அது விவாதத்திற்கு வந்தது. வாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலில் வழக்கு தொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். இப்போது நம்மோடு இணைந்து நம்முடைய தோழமை கட்சிகள், இடையிலே அதிமுகவும் போய் ஒரு மனு கொடுத்திருக்கிறது. அதுல என்ன தவறு என்று கேட்கலாம். இங்கே வழக்கறிஞர்கள் இருப்பார்கள், சட்டம் தெரிந்தவர்கள் இருப்பார்கள். இவருடைய வழக்கோடு என்னை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வதற்கு பெயர் இம்ப்ளீடிங் பெட்டிஷன். அவர்கள் பதிவு செய்திருப்பது இன்டர்வீனிங் பெட்டிஷன். அதுல குறுக்கிட்டு என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த BLA 2 என்பவர்களை நம்பி நீங்கள் வாக்காளர் பட்டியலை ஈடுபடுத்தாதீர்கள். மிகப்பெரிய நம்முடைய உயிர் பிரச்சனை, வாக்கு பிரச்சனை என்பது வாக்களிக்கின்ற உரிமை, அது கடமை என்பது ஒரு புறம். அவர்கள் சொல்கிறார்கள் voting is my duty. No, voting is my right. அது எங்கள் உரிமை. எதற்காக இந்த ஆர்ப்பாட்டம்? ஏன் இப்படி இந்த கட்சிகள் எல்லாம் ஒன்று கூடி சுட்டெரிக்கிற வெயிலிலே இப்படி முழக்கம் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற கேள்வி அவர்களுக்கு எழக்கூடும். இது தனிப்பட்ட எங்கள் யாருடைய நலனிற்காக அல்ல. இந்திய திருநாடு என்பது உலகத்தின் தலை சிறந்த ஜனநாயக நாடு. எந்த ஜனநாயக நாடாக இருந்தாலும் அதற்கு வழிகாட்டக்கூடிய அளவிற்கு இதற்கு ஒரு அரசியல் சட்டம் உண்டு. இது குடியரசு நாடு, மக்களாட்சி நடைபெறுகின்ற நாடு. இது நமக்குடைய தனிச்சிறப்பு. எத்தனையோ இன்னல்களை கடந்து நாம் வெற்றி கண்டிருக்கின்றோம். இதுல மிக முக்கியமான ஒன்று, 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பொது தேர்தல் நடைபெறுகிற போது நான் தருகின்ற வரிப்பணத்தை கொண்டு நடைபெறுகின்ற அரசாங்கத்தை யார் தலைமையேற்று நடத்திட வேண்டும் என்று தீர்ப்பளிக்கின்ற அந்த உரிமை மக்களாகிய உங்களுக்கு உண்டு. ஏழையோ பணக்காரனோ, படித்தவர்களோ படிக்காதவர்களோ, சாதி மத வேறுபாடு இல்லாமல் இந்திய நாட்டின் குடிமகனாக இருந்து 18 வயதாக ஒருவர் நிரம்பி இருந்தால் அவர் வாக்காளர் என்ற அந்தஸ்தினை பெறுகிறார். தன்னுடைய வாக்கு உரிமையினை யாருடைய வற்புறுத்தலுக்கும் கட்டுப்பட தேவையில்லாமல், எவருடைய அச்சுறுத்தலுக்கும் மிரட்டலுக்கும் அடிபணியாமல், தன்னுடைய இவ்வளவு கால கணிப்புகள் நடைபெறுகின்ற ஆட்சி நல்ல ஆட்சியா, நமக்கு நன்மைகள் செய்ததா, அல்லது வேறு கட்சி நமக்கு சரியாக தோன்றுகிறதா என்று சிந்தித்து வாக்களிக்க வேண்டிய பொறுப்பு, கடமை, உரிமை மக்களாகிய உங்களுக்கு உண்டு. அதற்கு உங்களுக்கு தேவை என்னவென்றால், வாக்குரிமை அளிக்கின்ற அந்த தனிப்பட்ட உரிமை, அரசியல் சட்டத்தில் அளிக்கப்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய உரிமை அது.
அரசியல் சட்டத்தை இயற்றுகிற நேரத்தில் அண்ணல் அம்பேத்கர் சொன்னார், 1 person 1 vote என்று சொன்னார். அதாவது ஒரு மனிதன் என்றால் அவருக்கு ஒரு வாக்கு உண்டு. அவர் யார் எவர் என்பதல்ல, யாராக இருந்தாலும் அவருக்கு ஒரு வாக்கு உண்டு. அதே போல இன்னொன்றையும் நான் இந்த கூட்டத்தில் சொல்லியாக வேண்டும். இது அவசியம் என்ற காரணத்தினால் இந்திய நாட்டிலே சில பொறுப்புகள் இருக்கின்றன. அந்த பொறுப்புகளிலே வீற்றிருக்கக்கூடியவர்களை அவ்வளவு எளிதாக யாராலும் பதவி நீக்கம் செய்ய முடியாது. யார் யார் என்று கேட்டால், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பது நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள். துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பது நாடாளுமன்றத்தின் இரு அவைகளை சார்ந்த உறுப்பினர்கள். அதே போல உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி, நீதிபதிகள், உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள், தலைமை நீதிபதி, நம்முடைய நாட்டினுடைய வரவு செலவு கணக்குகள் முறையாக செலவு செய்யப்பட்டதா, முறைகேடு நடந்ததா என்று ஆய்வு செய்கின்ற காம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் என்று சொல்லக்கூடிய CAG என்கின்ற ஒரு பதவி. இதற்கு அடுத்து தேர்தல் ஆணையர் என்கின்ற ஒரு பதவி. இந்த பொறுப்புகளுக்கு வரக்கூடியவர்களை அவ்வளவு எளிதாக யாரும் பதவி நீக்கம் செய்துவிட முடியாது. குடியரசுத் தலைவர் தான் இவர்களை நியமனம் செய்வார். ஆனால் நீக்குகிற அதிகாரம் அவருக்கு கிடையாது. என்ன காரணத்தினால் என்றால், இவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும். அவர்கள் ஈடுபடுகிற காரியங்கள் பாரபட்சம் இல்லாமல், எந்த அரசாங்கத்தின் அதிகாரத்திற்கும் கட்டுப்பட தேவையில்லாமல், யாருடைய குறுக்கீடும் இல்லாமல் சுதந்திரமாக சுயேட்சையாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு பெரும் அதிகாரம் பிடித்த பொறுப்பு. அப்படிப்பட்ட அந்த பொறுப்பில் இருக்கிறவர்களை நீக்க வேண்டும் என்று சொன்னால் நாடாளுமன்றத்தில் இம்பீச்மெண்ட் என்ற முறையின் மூலமாகத்தான் நீக்க முடியும். ஏன் அதை நான் முன்னதையே சொன்னேன் என்று சொன்னால், அந்த அளவிற்கு பாதுகாப்பு தரப்படுகின்ற பொறுப்பு என்பது தேர்தல் ஆணையர் என்பவர். அந்த தேர்தல் ஆணையரை இதுநாள் வரை எப்படி தேர்ந்தெடுத்தார்கள், இதுதான் உங்களுக்கு தெரிய வேண்டியது. இதுநாள் வரை அந்த பொறுப்புக்கு யார் வர வேண்டும் என்றால், 3 பேர் கொண்ட ஒரு குழு பல பேருடைய பெயர்களை பரிசீலித்து இவர் தலைமை தேர்தல் ஆணையர், இவர்கள் தேர்தல் ஆணையர்கள் என்று முடிவெடுக்கும். அந்த 3 பேர் நாட்டை ஆளுகின்ற பிரதமர், எதிர்கட்சியின் மக்களவை தலைவர், மக்களவையில் இருக்கிற எதிர்கட்சியின் தலைவர் இப்பொழுது ராகுல் காந்தி, நாடாளுகின்ற பிரதமர் நரேந்திர மோடி, 3ஆவதாக உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி. இதுதான் சட்டத்தின் அடிப்படையில் தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுப்பதற்காக இருந்த முறை. ஆனால் அண்மையில் நாடாளுமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு திருத்தத்தை கொண்டு வருகிறது. அந்த திருத்தம் என்னவென்றால், இவர்களை தேர்ந்தெடுக்கிற இந்த 3 பேரில் பிரதமர் இருப்பார், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் இருப்பார், உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு பதிலாக பிரதமருடைய அமைச்சரவையில் இருக்கிற ஒரு அமைச்சரை அவரே நியமிப்பார். இப்போது புரிகிறதா? 3 பேரில் 2 பேர் ஆளுகின்ற கட்சியை சார்ந்தவர்கள். ஒருவர் பிரதமர், இன்னொருவர் சகா, அவருடைய சகா. பொதுவாக ஒருவரை இந்த இடத்திலே அழைத்து இவரும் தீர்ப்பளிப்பார் என்பதற்கு மாறாக, அவருக்கு பதிலாக என் தம்பி சந்திரசேகர் தான் அங்கே இருப்பார் என்று சொன்னாலே நான் என்ன செய்ய போகிறேன் என்பது உங்களுக்கு தெரியும். ஆக இப்படி சட்டத்தை திருத்த முயன்ற நேரத்தில் நாங்கள் பெரிதாக அதற்கு போராடினோம். அங்கே இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்டுகள், ஆம் ஆத்மி, திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாடி, ராஷ்டிரிய ஜனதா, எல்லா கட்சிகளும் போராடினோம். ஆனால் பெரும்பான்மையின் காரணமாக அவர்கள் நினைத்தது நிறைவேறியது. அந்த அடிப்படையில் அவர்கள் தேர்தல் ஆணையர்களை தேர்ந்தெடுக்க ஆரம்பித்தார்கள். அங்கே ஆரம்பித்தது சந்தேகம். இவர்களை விமர்சிக்கலாமா, தேவைதானா, அதற்கு அவசியம் இருக்கிறதா என்றால், நடைபெறுகின்ற காரியங்கள் அப்படி இருக்கின்றன. தேர்தல் ஆணையத்தினுடைய அடிப்படை கடமை தேர்தலை முறையாக நடத்துவது. அதில் அவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு வார்த்தை, இளைய தலைமுறையை சார்ந்த தோழர்கள் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும், ஃபேர் அண்ட் ஃப்ரீ எலெக்ஷன்ஸ், நியாயமாக நடைபெறும், சுதந்திரமாக நடைபெறும். சரி, நம்புகிறோம். யார் அவர்களை தேர்ந்தெடுத்திருந்தாலும் தகுதி உள்ளவர்கள் என்ற காரணத்தினால் அவர்கள் இதெல்லாம் நடத்துவார்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்தது எங்கே பொய்த்து போனது என்றால், இப்போது பீகாரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தேர்தல்,
14ஆம் தேதி வாக்குகள் எண்ணிக்கை இருக்கிறார்கள். அந்த தேர்தலுக்காக வாக்காளர் பட்டியலை சீராய்வு செய்கிறோம் என்று கிளம்பி 64 லட்சம் வாக்காளர்களுக்கு தகுதி இல்லை வாக்களிக்க என்று நீக்கியதை பார்த்தபோதுதான் அதிர்ச்சி. அது எப்படி ஒரு மாநிலத்தில் சென்ற தேர்தலிலே வாக்களித்திருக்கிறார்கள், 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே வாக்களித்திருக்கிறார்கள். அதில் 64 லட்சம் பேர் தகுதி இல்லாதவர்கள் என்று நீக்கப்பட்ட போது பெரும் அதிர்ச்சி. இங்கே நம்முடைய சங்கர் சொன்னதை போல காங்கிரஸ் கட்சியினுடைய மக்களவையின் கட்சி எதிர்கட்சி தலைவராக இருக்கிற ராகுல் காந்தி அவர்கள் எங்கெல்லாம் தவறுகள் நடந்திருக்கிறது என்று ஆதாரங்களோடு சுட்டிக்காட்ட ஆரம்பித்தார். தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் நம்முடைய முதலமைச்சருமான தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடக்கத்திலிருந்தே வீறு கொண்ட வேங்கையாக இது போன்ற அநியாயங்களை அவலங்களை எதிர்த்து குரல் கொடுத்து வந்திருக்கிறார். எப்படி அவர் டெல்லியிலே நின்று பேசுகிறாரோ அதுபோல தமிழ்நாட்டிலிருந்து இவர் எழுப்புகிற குரல் பீகாரிலே சென்று கூட நம்முடைய முதல்வர் உரையாற்றி விட்டு வந்தார். ஆக அங்கே நடைபெற்றது ஜனநாயக விரோதமானது. உடனே உச்சநீதிமன்றத்திற்கு போனார்கள். எங்களை இப்படி நீக்கிவிட்டார்கள் என்று சொல்லி பல பேர் வழக்கு தொடுத்தார்கள். அதில் அவர்கள் ஏன் நீக்கப்பட்டார்கள் என்பதற்கான காரணங்கள் சரியாக சொல்லப்படவில்லை. நான் வாக்காளராக வேண்டும் என்று கொடுப்பதற்காக தரப்பட்ட ஆவணங்களில் ஆதார் அட்டை என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை தேர்தல் ஆணையம். உங்கள் அனைவர் கையிலும் ஆதார் அட்டை இருக்கும். அந்த ஆதார் அட்டை எங்கு போனாலும் அதுதான் கேட்பார்கள். விமான நிலையத்தில் நுழைந்தால் அதுதான், ரயில் டிக்கெட் வாங்கினால் அதுதான், வங்கியிலே கணக்கு தொடங்கினால் அதுதான். ஒரு அரசாங்கம் நலத்திட்ட உதவிகளை நேரடியாக உங்களுக்கு தருகிறது என்றால் ஆதார் அட்டை தான். ஆனால் அந்த ஆதார் அட்டையை நாங்கள் ஆதாரமாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்று தேர்தல் ஆணையம் சொல்லி, அப்படி என்றால் இந்த அட்டை எதற்காக, இது எங்களுக்கு தேவையில்லை என்ற கட்டத்திற்கு வந்தபோது உச்சநீதிமன்றத்தினுடைய தலையீட்டின் காரணமாக இப்போது ஆதார் அட்டை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அதற்கு பின்னால் தான் இங்கே தம்பி முஸ்லீம் இயக்கத்தை சார்ந்தவர் பேசியதை போல 22 லட்சம் பேரை மீண்டும் சேர்த்தார்கள். மீதி இருப்பவர்கள் இந்தியாவில் எங்கு வேண்டுமானாலும் போய் சேர்ந்து கொள்ளுங்கள் என்ற ஒரு அனுமதியை வேறு இந்த அரசாங்கம் தந்திருக்கு, தேர்தல் ஆணையம் தந்திருக்கிறது. கொஞ்சம் யோசியுங்கள். நான் உங்களுக்கு யாரையும் சந்தேகப்பட்டு சொல்லவில்லை, இவர்கள் இப்படித்தான் நடந்து கொள்வார்கள் என்று சொல்லவில்லை. தமிழ்நாட்டில் இன்றைக்கு வட மாநிலத்தை சார்ந்த தொழிலாளர்கள் லட்சக்கணக்கில் குடியேறியிருக்கிறார்கள். எத்தனை லட்சம் என்று நான் இங்கே சொல்ல போவது இல்லை, அது தேவையும் இல்லை. லட்சக்கணக்கிலே குடியிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் இங்கே வாக்காளர்களாக சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் அதற்கான சில வழிமுறைகள் இருக்கின்றன. இப்போது நமக்கு இருக்கிற கடமை, இங்கே நம்முடைய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர் சொன்னதை போல, முதலில் நம்முடைய வாக்குகள் அதில் இடம்பெற்றாக வேண்டும். இரண்டாவதாக தகுதி இல்லாதவர்கள் இடம்பெறாமல் தடுக்க வேண்டும். இந்த 2 பொறுப்பும் நமக்கு முன்னால் இருக்கிறது. இப்போது உங்களுக்கு முதலில் இருக்கிற கடமை, விமானத்தில் பறக்கிற போது ஏதாவது ஒரு ஆபத்து வந்தால் அறிவிப்பு சொல்வார்கள். முதலில் உங்களுக்கான பாதுகாப்பை செய்து கொண்டு பின்னர் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு உதவுங்கள் என்பார்கள். ஆக இங்கே திரண்டு வந்திருக்கிற நீங்கள் முதலில் உங்கள் வாக்குகள் இடம்பெறுகிறதா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். BLA 2 என்று நாம் நியமித்திருக்கிற அந்த தோழர்கள் இப்போது வீடு வீடாக செல்கிறார்கள். இப்போது BLO என்று ஒரு அதிகாரி என்ற பெயரில் ஒருவர் வருகிறார். அதிகாரி என்ற அந்தஸ்தோடு ஒருவர் வருவார், பூத் லெவல் ஆபீசர். அதை நியமித்தது தேர்தல் ஆணையம். அவர்கள் தான் வந்து உங்கள் வீட்டிலே ஒரு படிவத்தை தருவார்கள், எனுமரேஷன் ஃபார்ம் என்றார்கள். அந்த படிவத்தை நீங்கள் நிறைவு செய்து தர வேண்டும். அதில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் உங்கள் பெயர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாது. உங்களுக்கு எல்லா தகுதிகளும் இருக்கும், ஆனால் எதையாவது காரணம் காட்டி பதிவு செய்யாமல் போனால் என்ன நடக்கும் என்றால், இப்போது அவர்கள் கடந்த 6-7 தினங்களாக மேற்கொண்டிருக்கிற இந்த கடமை டிசம்பர் 4 வரை தொடரும். டிசம்பர் 9ஆம் தேதி ஒரு வரைவு பட்டியல் வெளியிடப்படும். அதில் ஏதாவது இவர் பெயர் விடுபட்டு இருக்கிறது, இவர் பெயர் தவறாக இருக்கிறது என்று கண்டுணர்ந்தால் மீண்டும் அதை விண்ணப்பித்து அது ஜனவரி 4 வரை பரிசீலிக்கப்படும். மறுபடி அதற்கு பின்னால் பட்டியல் வெளியிடப்படும் என்கிற போது யாருடைய கடமை முக்கியமாகிறது? BLO என்று சொல்லுகிறவர் முதலில் எல்லா வீட்டுக்கும் வர வேண்டும். வருகிறாரா இல்லையா உறுதி செய்ய வேண்டும். யார் செய்வது? நீங்கள் வேலைக்கு சென்று விடுவீர்கள், வீட்டில் யாரும் இருக்க மாட்டார்கள், வயதானவர்கள் விவரம் தெரியாதவர்கள் இருப்பார்கள்,
அப்படிப்பட்ட சூழலில் தான் BLA 2 என்று திராவிட முன்னேற்ற கழகத்தால் நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த தோழர்கள் தோழியர்கள் உங்கள் வீட்டுக்கு வருகிற போது உங்களுடைய விவரங்களை அவர்களிடம் கொடுங்கள். உங்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவதற்கான கடமையினை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கையினை நான் தருகின்றேன். இப்போது இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் இந்த SIR தொடர்பாக வழக்கு தொடுக்கப்பட்டு அது விவாதத்திற்கு வந்திருக்கிறது. வாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலில் வழக்கு தொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். இப்போது நம்மோடு இணைந்து நம்முடைய தோழமை கட்சிகள், இடையிலே அதிமுகவும் போய் ஒரு மனு கொடுத்திருக்கிறது. அது என்ன தவறு என்று கேட்கலாம். இங்கே வழக்கறிஞர்கள் இருப்பார்கள், சட்டம் தெரிந்தவர்கள் இருப்பார்கள். இவருடைய வழக்கோடு என்னை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வதற்கு பெயர் இம்ப்ளீடிங் பெட்டிஷன். அவர்கள் பதிவு செய்திருப்பது இன்டர்வீனிங் பெட்டிஷன். அதில் குறுக்கிட்டு என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த BLA 2 என்பவர்களை நம்பி நீங்கள் வாக்காளர் பட்டியலை ஈடுபடுத்தாதீர்கள் என்கிறார். அடுத்து இதுதான் ரொம்ப விசித்திரம். அரசியல் கட்சிகள் தங்களுக்கு முக்கியத்துவம் வேண்டும் என்று சொல்ல வேண்டும். தேர்தல் ஆணையம் என்னதான் ஒரு அட்டானமஸ் பாடி, சுயாட்சி பெற்ற ஒரு அமைப்பு, கான்ஸ்டிடியூஷனல் பாடி, அரசியல் சட்டத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்பு. அப்படிப்பட்ட அமைப்பை என்ன சொல்கிறது என்றால், நான் எந்த முடிவு எடுத்தாலும் அரசியல் கட்சிகளை அழைத்து பேசிதான் முடிவெடுப்பேன் என்று சொல்லுகிற போது அதிமுக வழக்கில் என்ன சொல்கிறது தெரியுமா? அரசியல் கட்சிகளை சேர்க்காமல் முடிவெடுங்க. என்ன விசித்திரம்! இவர்கள் அரசியல் கட்சி தானா என்ற ஐயப்பாடு வருகிறது. நீதிமன்றத்தில் வழக்காடட்டும், நாமும் வழக்காடுவோம். பல வழக்குகளில் வெற்றி பெற்றிருக்கிறோம். நீதிமன்றமும் இப்போது பல வகைகளே நியாயமாக நடந்து கொள்கிறது. ஆக இந்த BLA 2 என்பவர், நான் சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் கேள்விப்பட்டிருக்க கூடும், கழக தோழர்களுக்கு தெரியும், தோழமை கட்சியினருக்கு தெரியும், பூத் லெவல் ஏஜென்ட் 2 என்று சொல்வார்கள். BLA என்பவர் மாவட்ட அளவில் இருப்பார். ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் ஒருவர் இருப்பார். அவருக்கு துணையாக 10 பேர் இருப்பார்கள். BLC என்று சொல்வார்கள். இந்த BLA 2 என்பவரை தேர்தல் ஆணையமே அங்கீகரித்திருக்கிறது. BLO என்று சொல்லுகிற தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்ட ஒருவர். அவர் யார்? நம்முடைய ஊரில் இருக்கிற கிராம உதவியாளர், வில்லேஜ் அசிஸ்டன்ட், அங்கன்வாடியிலே பணியாற்றுகிற யாரோ ஒருவர். நம்முடைய மாநில அரசாங்கத்தில் தான் இருப்பார்கள். உங்களுடைய ஆள் தானே என்று சொல்வார்கள். எங்களுடைய ஆள் அல்ல யாருமே, அவர்கள் அரசாங்கத்திலே பணியாற்றுகிறவர்கள். தேர்தல் ஆணையம் தன்னுடைய கைக்கு எடுத்து விட்டால் மாநில அரசினுடைய அதிகாரத்தை மீறி தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் வந்துவிடும். இன்னும் தேர்தலுக்கான அந்த தெரிவு அறிவிப்பு வந்துவிட்டால் ஈவன் த போலீஸ் வில் கோ அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த எலெக்ஷன் கமிஷன். யாரை எங்கே நியமிப்பது, யார் எந்த பணியில் ஈடுபடுவது, போலீஸ் என்ன செய்ய வேண்டும் சொல்கிற அந்த உரிமை முதலமைச்சரிடம் இருந்து தேர்தல் ஆணையத்திற்கு போய்விடும். அவ்வளவு பவர்ஃபுல் ஆர்கனைசேஷன் இன்ஸ்டிடியூஷன் இஸ் த எலெக்ஷன் கமிஷன். அது BLA 2 என்பவர்களை ஏற்கிறது. எப்படி ஏற்கிறது? BLO என்று அவர்களால் நியமிக்கப்பட்டவர் வீடு வீடாக போகிற போது BLA 2 கூட செல்லலாம். இவருடைய வீட்டில் விடுபட்டது என்று அவர்கள் சொன்னால், இல்லை இல்லை, அவர்களுடைய வாக்குச்சீட்டு இங்கே இருக்கிறது, அதற்கான ஆதாரங்கள் என்னிடம் இருக்கிறது என்று சொல்லலாம். இவருடைய வீட்டிலே ஒருவரை சேர்த்திருப்பார், அவர் இந்த வீட்டுக்கு உரிமையாளர் இல்லை என்று சொல்லலாம், இங்கே குடியிருப்பவர் இல்லை என்று சொல்லலாம். ஆக வடமாநிலத்திலிருந்து வந்தவர்கள் இங்கே வாக்காளர்களாக மாறுவதற்கு ஒரு அபாயம் இருக்கிறது. என்னவென்றால், அவர்கள் சேர்ந்தால் என்னவாகும் என்பது வேறு. சேர முடியுமா என்கின்ற கேள்வி வருகிற போது அதற்கு ஒரு பிரிவு சொல்கிறார்கள், ஆர்டினரிலி ரெசிடென்ட். ஆர்டினரிலி ரெசிடென்ட் என்றால் இவர் இந்த இடத்தில் நீண்ட காலமாக குடியிருக்கிறார், குறைந்தது ஒரு 6 மாதமாக இருக்கிறார், அதற்கு சான்றிதழ் வேண்டும். அந்த சான்றிதழை யார் தருவது? VAO தரலாம், அல்லது வேறு அடிப்படையிலே தரலாம். அதை அவர்கள் நிரூபிக்க வேண்டும், நிரூபிக்கலாம். அது அவர்கள் தந்தார்களா இல்லையா? ஆக இவ்வளவு பெரிய இந்த காரியத்தை செய்ய வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இப்போது எனக்கு கொடுக்கப்பட்ட, நான் பூர்த்தி செய்ய வேண்டிய என்னுடைய வாக்காளர் பட்டியலில் உள்ள படிவம் வந்திருக்கிறது. அது எப்பொழுது எடுக்கப்பட்டது என்றால் 2002வது ஆண்டு நான் எங்கே வாக்காளராக இருந்தேன் என்பதை நான் குறிப்பிட வேண்டும். 2002க்கு பின்னால் எனக்கு பிள்ளைகள் பிறந்திருந்தால் அவர்களுடைய வாக்கு
எப்படி இடம்பெறுவது? இந்த ஒரு கேள்வி வரும். சரி, இந்த 2002 ஏன் எடுத்தார்கள்? முதலாக குரோசி என்பவர் தேர்தல் ஆணையத்தினுடைய தலைவராக இருந்த போது எல்லாவற்றையும் கம்ப்யூட்டரைஸ் என்று சொல்கிற கணிப்பொறியிலே ஏற்றினார்கள். அப்படி ஏற்றுகிற போது எடுத்துக்கொண்ட முயற்சி தான் அப்போது நடைபெற்ற எஸ்ஐஆர் என்பது. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் 2002 தான் இருந்தவர் தான் என்பதை நான் எப்படி நிரூபிப்பேன்? எங்கே போவேன்? அந்த வாக்காளர் பட்டியலுக்கு எங்கே போன்றால் அது ஆப்பில் இருக்கிறது, ஆன்லைனில் இருக்கிறது, பதிவிறக்கம் செய்து கொள் என்றால் நான் செய்யலாம், இவர் செய்யலாம், இவர் செய்யலாம். அதோ அங்கே உட்கார்ந்து சாலையில கூறு கட்டி வியாபாரம் செய்கிற ஒரு சாதாரணமான தோழர், வயல் வேலைக்கு போகிற ஒரு தொழிலாளி, அவர் எங்கே ஆப்புக்கு போவார்? அவர் வாக்காளர் பட்டியலில் இருந்தால் போய் வாக்களிப்பார்கள், இல்லாவிட்டால் அன்றைய போய் வேலையை பார்த்தால் கூலி இருந்தால் தான் சோறு என்கிற நிலைமை. ஆக இப்படிப்பட்ட ஏன் இந்த காரணங்களை மேற்கொள்கிறார்கள்? 2002 கூட 3 ஆண்டுகள் இது நடந்தது. அவ்வளவு எளிதாக நடைபெறவில்லை. அப்போது இருந்த மக்கள் தொகை 120 கோடி, இன்றைக்கு இருக்கிற மக்கள் தொகை 140 கோடி. மிக குறைவாக இருந்த காலத்திலே 3 ஆண்டு காலம் ஆகியது. இப்போது அது பல மடங்கு கூடியிருக்கின்றது. அது எப்படி 75 நாட்களில் நீங்கள் வாக்கு பட்டியலை சரி செய்ய முடியும்? அவசர கதியில் விரும்பிய மாத்திரம் செய்து எப்படி பீகாரில் 64 லட்சம் வாக்காளர்கள் விடுபட்டதோ அதை போல தமிழ்நாட்டிலும் செய்தால் எந்த வகையிலும் எதிர்கொள்ள முடியாத வலிமையாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற தலைமையிலான கூட்டணியை குறுக்கு வழியிலே வந்து தவறான முறையிலே வெற்றி காணலாம் என்று வடக்கு கனவு காண்கிறது. எனக்கு முன்னாலே ஒருவர் இங்கே உரையாற்றியதை சொன்னதை போல் இது பீகார் அல்ல, தமிழ்நாடு, மறந்து விடாது. அதைத்தான் சொன்னோம். முழங்கிட போது சந்திரசேகர் சொன்னார், இது தமிழ்நாடு, தளபதி ஆளும் தமிழ்நாடு. எதற்கும் நாங்கள் சளைத்ததில்லை. எத்தனையோ அரசியல் போர்களை சந்தித்திருக்கிறோம், எத்தனையோ பண்பாட்டு படையெடுப்புகளை சந்தித்திருக்கிறோம், வடக்கர்களின் சூழ்ச்சிகள் பலவற்றை முறியடித்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நடைபெறுவது அடிமடியிலே கை வைப்பதை போல. பாமரன் இந்த ஆட்சியினால் பயன்பெற்று இப்படிப்பட்ட ஆட்சிதான் தொடர்ந்திட வேண்டும், எங்கள் வாழ்வு வளமாக, எங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் செழிக்க என்று முடிவெடுத்திருக்கிற வாக்காளர் பட்டியலை இடம் செய்யாமல் போய்விட்டால் எங்கே சென்று வாக்களிப்பார்கள்? இவர்கள் எங்கே ஆட்சிக்கு வருவார்கள் என்று குள்ளநரி வேலை செய்கிற முயற்சியில் ஒன்றிய அரசுக்காக இந்த தேர்தல் ஆணையம் செயல்படுகிறதோ என்ற சந்தேகம் இன்றைக்கு உருவாகிவிட்டது. எனவேதான் எச்சரிப்பதற்காக இதை சொல்கிறோம். இன்றைக்கு அதிமுக உச்சநீதிமன்றம் சென்றிருப்பது நம்முடைய BLA 2 என்கிறவர்கள் செய்கிற கடமைகளை தடுப்பதற்காக. யாராவது BLO தவறு செய்தால் அதை சரி செய்வதற்கான வாய்ப்பை பெற்ற, அதிகாரம் பெற்ற, அங்கீகாரம் உள்ளவர்களை வேண்டாம் என்று சொல்கிற அறிவாளிகள் அவர்கள். அரசியல் கட்சிகளே இல்லாமல் வெறும் அதிகாரிகளே தேர்தல் வாக்காளர் பட்டியலை சரி செய்யுங்கள் என்று சொல்கிறவர்களை இதுவரை கேள்விப்பட்டிருப்பீர்களா? எந்த இடத்திலும் எங்களை விட்டுவிடக் கூடாது என்று சொல்கிறவர்கள் தான் உண்மையில் அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள். இந்த இடத்திலே கூட்டம் நடத்தலாமா வேண்டாமா? இந்த இடத்திலே போக்குவரத்தை மாற்றலாமா வேண்டாமா? இப்படி ஒரு கூட்டத்தை மாவட்ட ஆட்சியாளர் நடத்தினால் எல்லா அரசியல் கட்சிகளையும் அழைத்தாக வேண்டும். அதே போலத்தான் இது மிகப்பெரிய நம்முடைய உயிர் பிரச்சனை, வாக்கு பிரச்சனை என்பது, வாக்களிக்கின்ற உரிமை, அது கடமை என்பது ஒரு புறம். அவர்கள் சொல்கிறார்கள் voting is my duty. No, voting is my right. அது எங்கள் உரிமை. நான் தொடக்கத்தில் சொன்னதை போல ஏழையோ பாழையோ பணக்காரனோ சீமானோ படித்தவர்களோ படிக்காதவர்களோ உங்கள் கையில் ஒரு வாக்குச்சீட்டு. அது எவராலும் பறிக்க முடியாதது, எவராலும் நிர்பந்திக்க முடியாது. நீங்கள் முடிவெடுங்கள் உங்களை யார் ஆள வேண்டும் என்று. அப்படிப்பட்ட வாக்குச்சீட்டை பறிக்கிறார்கள் என்றால் இது ஜனநாயக நாடுதானா என்ற கேள்வி எழுகிறது. இந்தியா இஸ் தி லார்ஜஸ்ட் டெமோக்ரசி என்று பேசிய காலம் போய் இங்கே இப்படி whether it's a democracy is prevailing in India என்று கேட்கக்கூடிய நிலைமை வந்திருக்கின்றது. இந்த ஆபத்தை உணர்ந்துதான் இன்றைக்கு தமிழ்நாடு எங்கிலும் இந்த கூட்டணி கட்சிகள் ஒன்று சேர்ந்து, அது வெயில், ஆனால் வெயில் என்ன, மழை பொழிந்தாலும் இங்கேதான் இருப்போம், பேசிக்கொண்டுதான் இருப்போம், முழக்கம் எழுப்பிக் கொண்டுதான் இருப்போம். புயல் அடித்தாலும் நாங்கள் நகர மாட்டோம், வெற்றி பெறும் வரை ஓய மாட்டோம். இது நியாயமான போராட்டம், மக்களுக்கான போராட்டம், பாமரர்களுக்கான போராட்டம். இந்த நாட்டிலே வாழ்கிற அடிப்படை ஒரு குடிமகனுடைய உரிமைகளை நிலைத்து நிற்பதற்காக நாங்கள் எடுத்து வைத்திருக்கிற போராட்டம். ஆக அவர்கள் என்ன வேண்டுமானாலும் தந்திரம் செய்யட்டும்.
ஆனால் அதையும் மீறி நாம் வெல்வோம் என்ற முடிவுக்கு வாருங்கள். இன்னும் 20-25 நாட்கள் தான் இருக்கின்றன. இந்த SIR என்ற இந்த ப்ராசஸ் அது முடிவதற்கு. அதற்குள்ளாக உங்கள் வீடு தேடி வருவார்கள். இல்லை என்றால் தயவு செய்து கழக தோழர்களை தொடர்பு கொள்ளுங்கள், கூட்டணி கட்சியினரை தொடர்பு கொள்ளுங்கள். உடனே நம்முடைய BLA 2 அங்கே ஏற்கனவே வந்திருப்பார்கள், இல்லாவிட்டால் வருவார்கள். உங்களுக்கு அந்த படிவத்தை பூர்த்தி செய்ய முடியவில்லை என்றால் கேளுங்கள். 2002 என்னுடைய பெயர் இல்லை, எங்கே இருந்தது என்று தெரியவில்லை, அதற்கான பட்டியல் இல்லை, இந்த ஆப் பதிவிறக்கம் எல்லாம் எனக்கு தெரியாது என்று சொல்லக்கூடியவர்களுக்கு உங்களை அந்த நீங்கள் நிறைவு செய்கின்ற அந்த படிவத்தோடு ஒரு 13 டாக்குமெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆவணங்கள், 13 ஆவணங்களில் ஏதாவது ஒன்றை கொடுத்தால் கூட போதும். அந்த ஆவணங்கள் உங்கள் கையில் இருக்க வேண்டும். அதை மட்டும் உங்கள் தகவலுக்காக மீண்டும் சொல்கிறேன். எல்லாம் தெரிந்து எதையும் இழக்க தயார், போராட தயார் என்று வந்திருக்கக்கூடிய எங்கள் தோழர்களுக்கு அப்பாற்பட்டு ஓரத்தில் இருக்கிற பொதுமக்களுக்கு, வியாபார பெருங்குடி மக்களுக்கு எவையெல்லாம் ஆவணங்களாக எடுத்துக் கொள்ளப்படும்? 1. மத்திய மாநில அரசு பொதுத்துறை நிறுவனத்தின் நிரந்தர ஊழியர் ஓய்வூதியதாரருக்கு வழங்கப்பட்ட ஏதேனும் அடையாள அட்டை, ஓய்வூதிய ஆணை. நீங்கள் ஏதாவது ஒன்றிய அரசில் வேலை பார்த்திருந்தால், மாநில அரசில் வேலை பார்த்திருந்தால் அல்லது பார்த்து கொண்டிருந்தால் அதற்கு ஒரு ஐடி கொடுத்திருப்பார்கள். அல்லது ஓய்வு பெற்றிருந்தால் உங்களுக்கு ஓய்வூதியம் கிடைத்திருக்கும், அதற்கு ஒரு அடையாள அட்டை இருக்கும். அது இருந்தால் போதும். 2. 1/1/87க்கு முன்னர் இந்தியாவில் அரசு, உள்ளாட்சி அமைப்புகள், வங்கிகள், அஞ்சல் அலுவலகம், LIC பொதுத்துறை நிறுவனங்களால் வழங்கப்பட்ட ஏதேனும் அடையாள அட்டை. LIC அது மாதிரி வங்கிகள், அஞ்சல் அலுவலகம் தந்தது. தகுதி வாய்ந்த அதிகாரியால் வழங்கப்பட்ட பிறப்பு சான்றிதழ், பர்த் சர்டிபிகேட், அது கொஞ்சம் சிரமம். கடவுச்சீட்டு, பாஸ்போர்ட் எல்லோரிடமும் இருக்காது, ஆனால் அதுவும் உண்டு. அங்கீகரிக்கப்பட்ட கல்வி வாரியங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களால் வழங்கப்பட்ட மெட்ரிகுலேஷன் கல்வி சான்றிதழ். தம்பிமார்கள் படித்தவர்கள் இருப்பீர்கள், உங்களுடைய பல்கலைக்கழகத்தினுடைய சான்றிதழ், மெட்ரிகுலேஷன் சான்றிதழ் இருந்தால் நிச்சயமாக அதுவும் செல்லுபடியாகும். தகுதி வாய்ந்த மாநில அதிகாரியால் வழங்கப்பட்ட நிரந்தர வசிப்பிட சான்றிதழ், வன உரிமை சான்றிதழ் விட்டுருங்க. தகுதி வாய்ந்த அதிகாரி வழங்கிய இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், அட்டவணை வகுப்பினர், பழங்குடியினர் வகுப்பினர் அல்லது பிற சாதி சான்றிதழ், கம்யூனிட்டி சர்டிபிகேட், அது எல்லாரிடம் இருக்கும். நாம் என்ன ஜாதி என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகளை பள்ளியிலே சேர்ப்பதற்கு, வேலை வாய்ப்புக்காக நிச்சயமாக எல்லோருடைய வீட்டிலும் கம்யூனிட்டி சர்டிபிகேட் இருக்கும், அது செல்லும். அடுத்து தேசிய குடிமக்கள் பதிவேடு, அது இப்போது இங்கே இல்லை. மாநில உள்ளாட்சி அதிகாரிகளால் தயாரிக்கப்பட்ட குடும்ப பதிவேடு, அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட நிலம், வீடு ஒதுக்கீட்டு சான்றிதழ். உங்களுக்கு அரசாங்கம் ஏதாவது இடம் ஒதுக்கி தந்திருக்கும், பட்டா கொடுத்திருக்கும் அல்லது வீடு கொடுத்திருக்கும், அதற்கான சான்றிதழ் இருந்தால் போதும். இப்போதுதான் மிக முக்கியமாக வருகிறோம். உச்சநீதிமன்றத்தின் தலையீட்டினால் கிடைத்த ஆதார் அட்டைக்கு இந்திய தேர்தல் ஆணையத்தின் கடித எண், அவங்க என்னைக்கு அந்த உத்தரவு போட்டாங்களோ அந்த எண்ணெல்லாம் எங்க கையில் இருக்கு. அதனால ஆதார் அட்டையை கொடுத்து அவங்க ஏற்க மறுத்தால் நீங்கள் தாராளமாக சொல்லலாம், எங்களுக்கு தெரியும், சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிருச்சு, எழுதிட்டு போங்க அப்படின்னு சொல்லணும். இல்லைன்னா நம்முடைய BLA 2 அந்த இடத்துக்கு வருவாங்க. அடுத்து நம்மளது தேவையில்லை. ஆக இந்த இதில் ஏதாவது ஒன்று உங்களிடம் இருந்தால் போதும். 2002 லிஸ்ட் என்கிட்ட இல்லை, அதுக்கு நம்பர் இல்லை, அது தேட முடியாது, தேட எனக்கு தெரியாதுன்னு சொல்றவங்க, நீங்க தெரிஞ்சதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு, என்னுடைய ஆதார் கார்டு இது, நான் இப்போ இங்கே தான் இருக்கேன், ஆதார் கார்டுனா அது என்னென்ன இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆதார் கார்டில் எல்லாம் இருக்கும், பர்த்டே இருக்கும், பர்த் சர்டிஃபிகேட் மாதிரி தான் அது, அம்மா அப்பா பேர் இருக்கும், வீடு இருக்கும், போட்டோ இருக்கும், எல்லாம் இருக்கும். ஸோ அந்த ஒன்று போதும். நீங்க அங்கதான் இருக்கீங்க, உங்க வீட்டு அட்ரஸ் அதுல இருக்கும். அதான் நல்லா பிடிங்க. அப்படி இப்ப என்கிட்ட MP ID இருக்கு, நான் வச்சுக்குவேன், MLA ID இருக்கு வச்சுக்கிறேன், அவர்கிட்ட ex-MLA வச்சிருப்பாரு, இவர்கிட்ட வந்து எல்லாம் வச்சிருப்பாரு, காம்பரேட்ல எல்லாம் வச்சிருப்பாரு. அதுதான் செல்லும், இனிமே செல்லும், நீங்க கவலைப்படாதீங்க. எனவே நீங்கள் நாம் எச்சரிக்கையா இருப்பதற்காக இந்த ஆர்ப்பாட்ட கூட்டம். தேர்தல் ஆணையம் சுயேட்சையாக சுதந்திரமாக நடைபெறுவதற்கு பதிலாக யாருடைய நிர்பந்தத்தாலோ நடைபெறுகிறது என்ற சந்தேகம் இந்த மக்களுக்கு வந்துவிட்டது. இது வரக்கூடாது.
சீசர்ஸ் வைஃப் மஸ்ட் பி அபவ் சஸ்பிஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். சீசரின் மனைவி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவளாக இருக்க வேண்டும். அதுபோல சில பொறுப்புகளில் இருப்பவர்கள் மீது எந்த வகையிலும் ஐயம் வந்துவிடக்கூடாது. ஆனால் வந்துவிட்டது. பீகார் வாக்காளர் பட்டியலின் காரணமாக அந்த நிலைமை தொடர்ந்து வந்து விடாமல் பாதுகாப்பதற்கு தமிழ்நாடு விழிப்புடன் இருக்கிறது. நம்முடைய கழக தலைவர் தளபதி அவர்கள் தொடர்ந்து இன்றைக்கு அதை பற்றி எல்லா இடங்களிலும் பேசி வருகிறார். தொடர்ந்து காணொளி கூட்டங்கள் நடத்துகிறார். மாவட்ட செயலாளர் பேசுகிறார். BLA 2 அவர்களுக்கு அறிவுறுத்துகிறார். அவர்கள் எல்லாம் தயாராகவே இருக்கிறார்கள். உங்களுக்கு உதவுவதற்கு நாங்கள் இருக்கிறோம். உங்கள் பெயர் வாக்காளர் பட்டியலில் நிச்சயமாக இடம் பெறும். அப்படி பெற்றதற்கு பின்னால் இந்த நல்ல ஆட்சி தொடர்ந்திட வேண்டும். இது போல பாதகம் செய்கிறவர்கள் எந்த காரணத்தை மட்டும் உள்ளிட்டே நுழைந்து விடக்கூடாது என்பதில் எச்சரிக்கையாக இருக்கிறார். நலன்கள் பல தருகின்ற ஆட்சி, மக்களுடைய வாழ்வுதான் முக்கியம் என்று கருதுகிற ஆட்சி, தமிழர் பண்பாடு, தமிழ் நிலம், தமிழ் மொழி இதற்காக பாடுபடக்கூடிய அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து அமைத்திருக்கிற வலிமையான கூட்டணி கட்சியாக இருக்கிற நாங்கள் உங்களுக்காக இருக்கிறோம். நீங்கள் எங்களோடு நில்லுங்கள். எதிர்கால தமிழகமும் தழைக்கும், இந்திய நாட்டின் ஜனநாயகமும் வாழும் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை முழக்கம் எழுப்பியதற்கு பின்னால் இந்த கூட்டம் நிறைவு பெறும். கலைந்து செல்லாதீர்கள். தயவு செய்து மேக கூட்டங்களை போய் மழையாக பொழிந்து செல்லுங்கள். செல்லுகிற இடமெல்லாம் நீங்கள் உங்களுடைய கவனம் இருக்க வேண்டும். வீட்டுக்கு செல்லுங்கள். என் பெயர் வந்து விட்டதா கேளுங்கள். வந்திருந்தால் உடனே பதிவு செய்யுங்கள். அங்க இருக்கிற BLA 2 கூப்பிடுங்கள். எப்படியும் உங்கள் பெயர் அந்த பட்டியலில் இருந்தாக வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.